இனிய வணக்கம். நானூற்றுற உரைத்தல் 114வது அதிகாரம். அதில் 8வது குறள் 1138ங்க. நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறை இறந்து மன்றுபடும் என்று எழுதுகிறார். அது காதலி சொல்றார். நிறை அரியர், மனசை நிலைநிறுத்த முடியல, அடக்க முடியல. உண்மையான காதல் இதெல்லாம் இருக்கும், மனதை அடக்க முடியாது. நிறை அரியர் மண் அழியர், இறக்கம் தானாகவே வரும், கசி, பாவம், இதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த காதல் உணர்வு அதிகப்படும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தலைவி ஐயோ மனசை அடக்க முடியாமல் தவிக்கிறாளே, ஐயோ இவ பாவம் இறங்கத்தக்கவளாக இருக்காளே, இதெல்லாம் நினைக்கிறது இல்லை. எது பொங்கும் காதல் உணர்வு, ஊற்றெடுக்கும் காதல் உணர்வு என்ன பண்ணுது, இவளையும் மீறி மறை இறந்து என்று எழுதுகிறார். மறைக்க முடியாமல் மன்றுபடும் என்று முடிக்கிறார். மன்றுபடும் என்றால் அது ஊருக்கே ஊரறிய செய்துவிடும், அம்பலத்துக்கு அது அறிவித்து விடும். அம்பலம் என்றால் போய்விடும். அப்போ மன்றுபடும் என்று பொருள் இல்லையா? மனத்தை அடக்கியால முடியல என்னால், நான் ரொம்ப இறங்கத்தக்கவள், இதெல்லாம் தெரிஞ்ச இந்த காதல் உணர்வு வெளிப்பட்டு நான் எவ்வளவோ அடக்கணும்னு நினச்சா கூட அது முடியல, அது ஊருக்கே தெரிவிச்சிடுது. என் நிலைமை ரொம்ப பரிதாபம் அப்படின்னு தலைவி இங்கே புலம்புவதாக அமைகிறது. நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறை இறந்து மன்றுபடும் என்ற குறள். அது காதல் உணர்வு ரெண்டு பக்கமும் இருக்கணும், அதுதான் காதல். ஒரு பக்கம் இருந்தால் ஒன் சைடட் அஃபேர் இல்லையா? அப்போ இரு பக்கம் இல்லாதது அது காதல் இல்லை. காதலை போலமை, அது சுடோ லவ். பட் ஹியர் இட்ஸ் அ பிரிஸ்டீன் லவ். இது தூய காதல். அதில் இந்த உணர்வுகள்லாம் எழும். இது இப்போ இருக்கா அப்போ இருக்கா இல்லை, எப்பவும் இருக்குது. இதுதான் காதல். இதுதான் வள்ளுவரும் சொல்லுகிறார். அந்த கால காதல் இந்த கால காதல்லாம் இல்லை. காதல் தான். களங்கள் மாறி இருக்கலாம். காதல் எப்படி வீரமோ அதே போல் தான் காதலும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.